செல்ல அனுமதிக்கப்பட்டது. முதலில் ஊரின் சாமி மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டதும் அதன் பின்னர் காளை மாடுகள் வரிசையாக வாடிவாசல் வழியாக திமிரிக் கொண்டு வந்தன. காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து சென்று அடக்கி விழா ஏற்பாட்டாளர்கள் அறிவித்த பரிசுகளை அள்ளிச் சென்றனர். சைக்கிள், சில்வர் அண்டா, கட்டில், தங்க காசு உட்பட பல பொருட்களை கொண்டு சென்றனர். இதில் மாடுபிடி வீரர்களிடம் பிடிபடவில்லை என்றால் பரிசு பொருட்கள் மாட்டின் உரிமையாளர்களிடம் கொடுக்கப்பட்டது. ஒரு 10 வருஷம் மாடு வளர்க்குறேன். எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் போயிருக்கேன். தங்க காசு, வெள்ளி காசு, சைக்கிள், அண்டா எல்லா பரிசு வாங்கியிருக்கேன். இப்ப பாலமேட்டுக்கு வந்திருக்கேன். மீண்டும் இங்க ஜெயிச்சிட்டு போகணும்னு வந்திருக்கேன். இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நீதிமன்ற உத்தரவுப்படி நடத்த மாவட்ட கலெக்டர், பிராணிகள் நல வாரிய அதிகாரிகள், காவல்துறை எஸ்பி ஆகியோர்கள் கண்காணிப்பில் அதிகப்படியான போலீசார் பணியில் நியமிக்கப்பட்டு மிகவும் பாதுகாப்போடு நடத்தப்பட்டது. அவனியாபுரத்தை தொடர்ந்து செவ்வாயன்று அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கிறது. திங்களன்று நடந்த ஜல்லிக்கட்டில் 30க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாடு அருமையான மாடியா, மாடு சூப்பர், மாடு நல்ல மாடு, மாடு பிடிமாடு, பரவாயில்ல, மாடு பிடிமாடு, மாடு பிடிமாடு, பால்பனை வழங்கிய பீர ஒண்ணு, ஆகா சூப்பரியா, அருமை அருமையான மாடு, அப்படி வரல, போட்டு மாட்டுக்காரர் வந்து மாற்ற முடியும். மாட்டுக்காரே சூப்பரியா, பதங்கும் வேங்கை, பாயும் புலி, புலி மாட்டை, மாட்டுக்காரன் மாட்ட முடியும். மாட்டுக்காரன் மாட்ட போடுவான். என்னோட மெயில் காசு போட்ட இதேபோல் திருச்சி மாவட்டம் திருவரம்பூரை அடுத்த சூரியூரில் நடந்த ஜல்லிக்கட்டு விழாவில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சீருடை அணிந்த மாடுபிடி வீரர்கள் சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். திருச்சியில் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி ஜல்லிக்கட்டு நடந்தது. மாடு பிடிக்கும் போது காயமடைந்த மாடுபிடி வீரர்களுக்காக அங்கேயே சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட்டு சிகிச்சை தரப்பட்டது.